ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இது மினி vlog 5. இன்றைக்கி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக்கப் போகும்போது அந்த ப்ரெக்னென்சி லேடிஸ் வர அன்றைக்கி செக்கப்புக்கு போகலை. ஃபஸ்ட் டைம் போகிறதால நான் ஒரு டேயில் போயிட்டேன். அதுக்காக நர்ஸ் மீட் பண்ணலன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு வரும்போது நர்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வர சொல்லி. அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா பேபிக்கு, அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். ஃபர்ஸ்ட் பேபிக்கு அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. இப்போ போகும்போது என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் எல்லா ஜெராக்ஸுமே கேட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு போயிருந்தேன் எடுத்துக்கிட்டு. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பேபிக்கே பாதி காசு வரல, பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வருமா. ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் எனக்கு வந்துருச்சான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வரலையா. அது வரணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று ஓப்பன் பண்ணணுமா. பிபி சம்திங் ஏதோ எழுதி கொடுத்துருந்தாங்க, பிபிபிஎம்மோ ஏதோ சம்திங் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதை போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கார்டு போட்டுக்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காசும் வந்துடுமா. அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டில், அதாவது ரேஷன் கார்டில் எம்பிஹெச்ஹெச் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிச் மாதிரியா. ஸோ அதுக்கு காசு வராதான். என்னோடதில் எம்பிஹெச்ஹெச்னு இருக்கிறதால உங்களுக்கு காசு வராது. வரணும் அப்படின்னா ஒன்று ஏரி வேலை அட்டை அந்த மாதிரி ஏதாவது வேணுமா, லோயரில் தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு. பிசிங்கிறதால அதுவுமே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, மேலே இ-ஷாம் கார்டுன்னு போட்டிருப்பாங்க. அது இ சேவை மையத்தில் போனீங்கன்னா அப்ளை பண்ணால் கிடைக்குமா. அந்த கார்டோட ஜெராக்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டு கொடுக்கணுமா. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்மளுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. போன டைம் எனக்கு டெலிவரி ஆனப்பவே நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே டெலிவரி பண்ணியிருந்தா கூட அதுக்கான அந்த கிட்டு கூட எனக்கு தரவே இல்லை. அங்கே டெலிவரி பண்ணியிருந்தா ஒரு 700 ருபீஸ் தருவாங்கன்னு ஜெராக்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு வரவே இல்லை. ஸோ எதுக்கு இதை ஒரு கண் துடைப்புக்கு பண்ணுறாங்களா இல்லை எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்கீமும் கரெக்டாக ப்ரொசீஜர் ஆகி கரெக்டாக வருமானு இந்த முறை தான் பார்க்கணும். எனக்கு நிறையலாம் எதுவும் பெரிய காம்ப்ளிகேஷன் சொல்லலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீடிங் உள்ளவே இருக்காமல் இருக்கிறதால ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 வீக்ஸ்க்கு. இது ஐவிஎஃப் பண்ணுறவங்க எல்லாம் அவங்களாம் நிறைய ஹார்மோன் டேப்லெட்டும் ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் எடுப்பாங்க. கரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. எனக்கு இந்த ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 டைம் 3 டோஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஐவிஎஃப் பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த ஹார்மோன் எல்லாம் இப்போ பேபி பெற்றுக்கும் போது நல்லா இருந்தால் கூட ஃப்யூச்சரில் நிறைய இஷ்யூஸ் பாடியில் க்ரியேட் பண்ணிடும். தைராய்ட்லேருந்து கால் வீக்கம்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறதால ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்துரும் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணால். ஸோ இதுக்கு இந்த 3 டோஸ் பெரிய விஷயம் கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணும்போது பேபி நல்லா வரணுங்கிறதுக்காக எதுவாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது இப்போ அவ்வளோ பெரிய இஷ்யூ. இந்த ஜென்ரேஷனில் இது பெரிய இஷ்யூ தான். ஸோ நீங்கள் அமௌண்ட் கவர்மெண்ட்டில் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.